வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைங்களான இந்த வீடியோல ஜீ தமிழ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். எஸ்பெஷலா வீரா சின்னஞ்சிறு கிளி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். ஏன்னு சொல்றேன். ஏன்னா ஜீ தமிழ்ல மகா சங்கமம் வரப்போகுது. ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகுது. 2 சீரியலுக்கு இடையில ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல். பிகாஸ் சத்யா, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, அதனோட மகா சங்கமம்ல செம ஹிட். யார் கிடைத்தீங்களோ அவ்வளோ எகிரிச்சு. அதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப 2 சீரியலுக்கு இடையில ஜீ தமிழ்ல மகாசங்கமம் வரப்போகுது. வீராக்கும் சின்னஞ்சிறு கிளியே 2 சீரியலுக்கு இடையில மகாசங்கம். ஏன்னா 2-3 நாட்ல வந்துடும். கூடிய விரைவிலேயே ஜீ தமிழ்ல ப்ரோமோ வந்துடும். இதனால என்ன பெனிஃபிட் வீராக்கும் சின்னஞ்சிறு கிளியக்கும்னா, வீராவை பொறுத்த வரைக்கும் 6:30 PM ஸ்லாட்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இன்னும் 4 தொடல. அதே மாதிரி சின்னஞ்சிறு கிளியே போன வாரம் செம்மையா ரேட்டிங் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கதைக்களம் விறுவிறுப்பா போகுது. இன்னும் கூடிய விரைவில் 5க்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 சீரியலோட மகா சங்கமமால வீரா சின்னஞ்சிறுக்கி இதனால 6:30 and 7 PM 2 ஸ்லாட்டுமே ஜீ தமிழுக்கு பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கதைக்களம் விறுவிறுப்பா போச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா 6:30 PM ஸ்லாட்ல 4க்கு மேலேயும் அண்ட் 7 PM ஸ்லாட்ல 5க்கு மேல, ஈவன் 6க்கு மேல எடுக்கிறதுக்கு கூட அதிகமா வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே சின்னஞ்சிறுக்கிலேயே 5 கிட்ட நெருங்கிருச்சு. ஈவன் சிந்து பைரவி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஆனா இந்த 2 மகா சங்கமத்தால கண்டிப்பா 6:30 PM கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். மகாநதி கண்டிப்பா டிஃபீட் பண்ணிடுவாங்க இந்த 2 சீரியலும் சேர்ந்து. ஆனா பட் கதைக்களம் விறுவிறுப்பா போச்சுனாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல புரிஞ்சதுக்கு அப்புறமே NOTR ரேட்டிங் நல்லா இருக்கும். கண்டிப்பா கதைக்களம் விறுவிறுப்பாக இருக்க போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. சூப்பரா தான் இருக்கும். பட் எந்த சீரியல்ல இந்த மாதிரி ட்விஸ்ட கொண்டு வர போறாங்கன்னு தெரியாது. பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பாய்.